Dear students, now we see the term linkage. The genes which determine the character of an individual are carried by the chromosomes. The genes are responsible for our each and every characters that is carried by, that is present in the chromosomes. Genes are responsible for our characters, for our skin color, hair color, eye color, like that. The genes are responsible for our each and every characters that is present in the chromosomes. The genes for different characters may be present either in the same chromosome or in the different chromosomes. We already know humans have 23 pair of chromosomes. The genes that are responsible for the different characters that may be present in the same chromosome or in the different chromosome. Okay, when the genes are present in the different chromosome, genes வந்து different chromosomes present இருந்துச்சுன்னா அதோட இஷ்டப்படி அது என்ன ஆகும், பிரியும். They assort independently according to the Mendel's law of independent assortment. Mendel law of independent assortment படி அந்த ஜீன்ஸ் என்னது அதோட இஷ்டப்படி பிரியும். ஜீன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ஸில் இருந்துச்சுன்னா. ஓகேவா? இப்போ இது வந்து மெண்டல்ஸ் லா ஆஃப், இது எதுக்கு ஒபே பண்ணுதுன்னா மெண்டல் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஸோ இந்த லாவை அக்செப்ட் பண்ணாமல் சம் ஆர்கானிசம்ஸில் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி படிக்கிறதா என்னது லிங்கேஜ். அதுதான் என்னது லிங்கேஜ். பயாலஜிஸ்ட் கேம் அக்ராஸ் சர்டன் ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் தட் டிட் நாட் அசார்ட் இண்டிபெண்டன்ட்லி in other organism after a Mendel work. One such work was reported in sweet pea. Okay, so Mendel work, Mendeloda law of independent assortment க்கு அக்செப்ட் ஆகாத வேற ரிசல்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இது எதனால வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்கேஜ்னால வந்தது. எதனால வந்தது? லிங்கேஜ்னால வந்தது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் எதில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பீ, சக்கரவள்ளி கிழங்கு. அதோட பொட்டானிக்கல் நேம் என்னது? லத்தைரஸ் ஓடரேட்டஸ். இதை யார் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க இந்த லிங்கேஜை? வில்லியம் பேட்சனும் ரெஜிலாண்ட் சி பண்ணட்டும் இந்த இயர் 1906. இது வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ. தே கிராஸ்டு. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க? கிராஸ் பண்ணுறாங்க. ஒன் ஹோமோசைகஸ் ஸ்ட்ரெயின் ஆஃப் ஸ்வீட் பீ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஒரு பிளான்ட்டில் வந்து பர்பிள் ஃப்ளாரும் லாங் போலனும் இருக்கிற மாதிரியும், இன்னொரு பிளான்ட்டில் வந்து ரெட் ஃப்ளாரும் ரவுண்ட் போலன் இருக்கிற மாதிரியும் எடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது F1 ப்ரோஜனியில் உனக்கு என்ன கிடைக்குது? பர்பிள் ஃப்ளாரும் லாங் போலனும் கிடைக்குது. F1 ப்ரோஜனியில் என்ன கிடைக்குது? பர்பிள் ஃப்ளாரும் லாங் போலன் கிரெயின்ஸும் கிடைக்குது. ஸோ இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஸோ இது வந்து டாமினண்ட்டாக இருக்குது. இது எதை ரெசிசிவ் ஆயிடுச்சு? அந்த ரெட் ஃப்ளாரும் ரவுண்ட் போலனும் உனக்கு ரெசிசிவ் ஆயிடுச்சு. மெண்டல் ஆஃப் டாமினன்ஸில் உனக்கு தெரியும் எது F1 ஜென்ரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதுதான் என்னது? டாமினன்ட் கேரக்டர். F1 ஜென்ரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆகாதது ரெசிசிவ் கேரக்டர்ஸ். அப்போ இதில் டாமினன்ட் எது? அந்த பர்பிள் ஃப்ளாரும் லாங் போலனும் தான் உனக்கு டாமினன்ட்டு. இதில் ரெசிசிவ் பார்த்தீங்கன்னா ரெட் ஃப்ளாரும் ரவுண்ட் போலனும். ஸோ வென் தே கிராஸ்ட் த F1 வித் டபுள் ரெசிசிவ் பேரண்ட். ஸோ F1ஓட டபுள் ரெசிசிவ் பேரண்ட்டை வச்சு பண்ணால் அது என்ன டைப் ஆஃப் கிராஸ்மா? டெஸ்ட் கிராஸ். ஓகேவா? டெஸ்ட் கிராஸ்னால் என்னது? F1ல கிடச்ச ஏதாவது ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்ஸோட ரெசிசிவ் கேரக்டர்ஸ் வச்சு பண்ணோம்னா தட் இஸ் கால்டு டெஸ்ட் கிராஸ். பேக் கிராஸ்ன்னு எதடா சொல்லுவோம்? F1 ஜென்ரேஷனில் கிடச்ச ஒரு ஹைப்ரிடோட ஏதாவது ஒரு பேரண்டல் வெரைட்டியை வச்சு கிராஸ் பண்ணுறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேக் கிராஸ். டெஸ்ட் கிராஸோட ரிசல்ட் எப்போவுமே நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? 1:1:1:1 தான் நம்மளுக்கு டெஸ்ட் கிராஸோட ரிசல்ட் கிடைக்கும். இது வி ஆல்ரெடி நோ தட். ஆனால் இதில் F2 ப்ரோஜினியில் பார்த்தீங்கன்னா அது டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலை. F1ல வந்து அதே மாதிரியே மெண்டல்ஸ் ரிசல்ட் படி வந்து பர்பிள் ஃப்ளாரும் லாங் போலனும் கிடச்சிச்சு. அதில் பர்பிள் ஃப்ளாரும் லாங் போலனும் நம்ம டாமினன்ட்னு சொன்னோம், ரெட் ஃப்ளாரும் ரவுண்ட் போலனும் ரெசிசிவ்னு சொன்னோம். அதில் நம்ம அந்த F1 ஜென்ரேஷனில் கிடச்சதோடு நம்ம டெஸ்ட் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிசல்ட் தான் கிடைக்கணும்? 1:1:1 தான் கிடைக்கணும். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஷியோ அங்கே கிடைக்கல. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம இது என்ன சொல்கிறோம்? லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் வந்து இது ஒபே பண்ணலை அப்படின்னு சொல்கிறோம். எ கிரேட்டர் நம்பர் ஆஃப் F2 பிளான்ஸில் வந்து கிரேட்டர் நம்பர் நம்ம ரிசல்ட்டில் பார்த்தோன்னா அந்த ப்ரோஜனியில் நம்மளுக்கு அதிகமாக என்ன கிடச்சிச்சுன்னா பர்பிள் ஃப்ளார் லாங் போலனும் ரெட் ஃப்ளார் ரவுண்ட் போலனும் தான் கிடச்சிச்சு. நம்மளுக்கு ரீகாமினன்ட் வெரைட்டியே நம்மளுக்கு அங்கே என்ன கிடைக்கல. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? ரீகாமினன்ஸ் தான் வந்து கிடைக்கணும். ஸோ எல்லாமே பேரண்டல் ஒன்றுனா டாமினன்ட் பேரண்ட் ஒன்று, ரெசிசிவ் பேரண்ட் ஒன்று, ரீகாமினன்ட் வெரைட்டியில் ஒன்று, எல்லாமே 1:1 தான் ரேஷியோவில் கிடைக்கணும்.
ஸோ இங்கே என்ன கிடச்சிச்சுன்னா எல்லாமே வந்து உனக்கு பேரண்டல் வெரைட்டியாக பர்பிள் ஃப்ளாரும் லாங் போலனும் ரெட் ஃப்ளாரும் ரவுண்ட் போலனும் தான் கிடச்சிது. ஸோ தே கன்க்ளூட் தட் த ஜீன்ஸ் ஃபார் பர்பிள் கலர் அண்ட் லாங் போலன் கிரெயின் அண்ட் த ஜீன்ஸ் ஃபார் ரெட் கலர் அண்ட் த ரவுண்ட் போலன் கிரெயின் வேர் ஃபவுண்ட் க்ளோஸ் டுகெதர் இன் த சேம் ஹோமோலோகஸ் பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ இதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸோ இதுக்குள்ளே அந்த ஜீன்ஸ் என்ன இருக்குது, தே ஆர் ஃபவுண்ட் க்ளோஸ் டுகெதர் இன் த குரோமோசோம்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ they concluded, underline பண்ணி வச்சுக்கோ, the genes responsible for the purple color long போலனும் genes for the red color and the round போலனும் close together பக்கத்தில் இருந்ததுனால அது கிராசிங் ஓவர் நடக்காமல் அங்கே என்ன ஆகுது, அது ஒன்னோட ஒன்று செப்பரேட் ஆகலை. ஸோ the genes do not allow themselves to be separated. So they do not assort independently. This type of மார்க் பண்ணிக்கமா இங்கே, இதான் உனக்கு வந்து 2 mark. This type of tendency of genes to stay together during separation of chromosome is called as linkage. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, அந்த ஜீன்ஸ் வந்து செப்பரேட் ஆகாமல் அப்படியே அந்த குரோமோசோமில் பாஸ் ஆகிறதா என்னது லிங்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் லிங்கேஜ் என்ன சொல்கிறாங்க, அந்த ஜீன்ஸ் பர்பிள் ஃப்ளாருக்கும் ரெட் ஃப்ளாருக்கும் உள்ள ஜீன்ஸ் வந்து பக்கத்தில் இருந்ததுனால அது என்ன ஆகலை, செப்பரேட் ஆகலை. நியர்பையில் ப்ரெசண்ட்டாக இருந்ததுனால அது என்ன ஆகலை, செப்பரேட் ஆனதில்ல. இந்த 2 ஜீன்ஸே தான் என்னன்னு சொல்கிறாங்க, லிங்க் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ இந்த ஜீன்ஸ் இது வந்து குரோமோசோம். இந்த குரோமோசோம்ஸ் வந்து உனக்கு டிஃப்ரெண்ட்டில் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா, டிஃப்ரெண்ட் குரோமோசோமில் அந்த ஜீன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், டிஃப்ரெண்ட் குரோமோசோமில் ஜீன்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்தால் அது இது மெண்டல்ஸ் ஒர்க்கை வந்து ஒபே பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆகுது, இந்த ஜீன்ஸ் வந்து சிங்கிள் குரோமோசோமில் ப்ரெசண்ட்டாக இருக்குது, நியர்பையில் ப்ரெசண்ட்டாக இருந்ததுன்னா அதை வந்து லிங்க்டு ஜீன்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் அப்பார்ட்டில் ரெண்டுக்கு இடையில நிறைய டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அதை அன்லிங்க்டு ஜீன்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நியர்பையில் அந்த ஜீன்ஸ் ரெண்டுமே ஜீன் 1ம் ஜீன் 2ம் இது வந்து பர்பிள் ஃப்ளாருக்குள்ளதுன்னு வச்சுக்கோ, இதை வந்து ரெட் ஃப்ளாருக்குள்ளதுன்னு வச்சுக்கோ. இந்த 2 ஜீன்ஸும் நியர்பையில் இருக்கிறதுனால தான் அது என்ன ஆகலை, ஒன்று செப்பரேட் ஆகி நம்மளுக்கு வரல. ஸோ இதை லிங்க்டு ஜீன்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஜீன்ஸ் ரெண்டும் தூரத்தில் ஃபார் அப்பார்ட்டில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அன்லிங்க்டு ஜீன்ஸ். ஓகே, அதே மாதிரி செப்பரேட் குரோமோசோம்ஸில் இருந்தாலும் அதுக்கு பேர் என்னது, அன்லிங்க்டு ஜீன்ஸ். Genes located close together on the same chromosome and inherited together are called as linked genes. 2 ஜீன்ஸ் பக்கத்தில் இருந்து அது அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகிறதா நம்ம என்னன்னு சொல்கிறோம், லிங்க்டு ஜீன்ஸ்னு சொல்கிறோம். But the 2 genes that are sufficiently far apart on the same chromosome are called as unlinked genes or syntenic genes. இந்த வேர்டை மாற்றிக்குமா, syntenic genes. Such condition is known as synteny. ஓகேவா? நீ லிங்க்டு அன்லிங்க்டுன்னு கேட்டால் எழுதிடுவேன், சின்டனின்னு கேட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த டேர்ம் வந்து நல்லா பார்த்துக்கும். சின்டனி எதுக்கு சொல்கிறோம், அன்லிங்க்டு ஜீன்ஸ். 2 ஜீன்ஸ் பக்கத்தில் இருந்து அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சுன்னா அது லிங்க்டு ஜீன்ஸ். 2 ஜீன்ஸ் தூரத்தில் இருந்து அதில் கிராசிங் ஓவர் நடந்து அதோட இஷ்டப்படி அதை பிரிஞ்சு வந்ததுன்னா அதுக்கு பேர் அன்லிங்க்டு ஜீன்ஸ் ஆர் சின்டனிக் ஜீன்ஸ். அந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லுவோம், சின்டனி கண்டிஷன். ஸோ இந்த டேர்ம் நல்லா பார்த்துக்க, சின்டனி. It is to be differentiated by the value of recombinant frequency. ஸோ இது வந்து recombinant frequency வச்சு கூட differentiate பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. If the recombinant frequency value is more than 50%, the 2 genes shows unlinked. When the recombinant frequency is less than 50%, they showed the linked. Okay. Closely located genes shows strong linkages, while genes widely located shows weak linkages. ஸோ ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியை வச்சு கூட இது லிங்க்டு ஜீனா அன்லிங்க்டு ஜீனான்னு சொல்கிறாங்க. ரீகாம்பினேஷன் வந்து 50%க்கு மேலே இருந்ததுன்னா அது என்னது, அன்லிங்க்டு ஜீன்ஸ். அது என்னது, அன்லிங்க்டு ஜீன்ஸ். அதே ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து less than 50% இருந்ததுன்னா அது என்னது, லிங்க்டு ஜீன்ஸ். ஓகேவா? ரீகாம்பினேஷனோட ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு வந்து நியூ வெரைட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரீகாம்பினேஷன் சொல்லுவோம். 2 பேரண்டல் வெரைட்டி இருக்கும், 2 பேரண்டல் வெரைட்டிலேருந்து புதுசாக ஒரு வெரைட்டி வரதான் என்னது, ரீகாம்பினன்ட் வெரைட்டி. இப்போ ஒரு கிராஸ் நடந்து அதுலேருந்து ரீகாம்பினன்ஸ் வந்து நம்மளுக்கு மோர் தென் வந்த ரிசல்ட்டில் 50% கிடச்சிச்சுன்னா அந்த ஜீன்ஸ், அங்கே ஜீன்ஸ் எப்படி இருக்குது, அன்லிங்க்டு ஜீன்ஸாக இருக்குது. அதே வந்து லெஸ் தென் 50% நம்மளுக்கு ரீகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சி கிடச்சிதுன்னா அது என்னது, லிங்க்டு ஜீன்ஸாக இருக்குது. அதே க்ளோஸ்லி லொக்கேட்டட் ஜீன்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே ஸ்ட்ராங் லிங்கேஜ் இருக்கும். ஜீன்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது அங்கே என்ன இருக்கும், ஸ்ட்ராங் லிங்கேஜ் இருக்கும். ஜீன்ஸ் வந்து வைட்லி லொக்கேட்டட் ஃபார் அப்பார்ட்டாக இருந்ததுன்னா அங்கே வந்து வீக் லிங்கேஜ் தான் இருக்கும்.